ராகி மாவு பக்கோடா செஞ்சிடலாங்க. ராகி மாவு, அரிசி மாவு, பூண்டு ஒரு பூண்டு தட்டி போட்டு இருக்கேன், சீரகம் கொஞ்சம், உப்பு, சோடா, கொத்தமல்லி தழை, முருங்கை இலை போட்டு எல்லாம் பக்கோடா பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பாருங்கள், பக்கோடா எவ்வளோ அழகாக முறன்னு வந்திருக்கு. ராகி மாவு பக்கோடா. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், பக்கோடா சூப்பராக வந்திருக்கு. முருங்கை இலை, பூண்டு எல்லாம் வாசம் செம்மையாக இருக்குது. ராகி மாவு பக்கோடா நல்லா முறன்னு இருக்குது. இந்த ராகி மாவு பக்கோடா பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள்.